Hi friends, welcome to Dina's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான ராகி இட்லி அண்ட் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு நான் இந்த கிளாஸால 3 கிளாஸ் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் ராகிக்கு 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போறோம். இப்போ இதுக்கு நம்ம உளுந்து எவ்வளோ எடுக்கலான்னு பார்க்கலாங்க. நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1.25 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். வெள்ளை உளுந்து எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் போதும். கருப்பு உளுந்து கிடச்சதுன்னா அதுவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. இப்போ இதையும் ஒரு தனியாக இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ராகியை வந்து 2லேருந்து 3 டைம் போல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வைக்க போகிறோம். உளுந்தையும் அதே மாதிரி 2 டைம் போல் நல்லா கழுவிட்டு இதையும் நம்ம ஊற வச்சிடலாங்க. நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை ஊற வச்சிடலாம். ஏன்னா ராகி வந்து சீக்கிரமாக அரையாது, அதனால் நல்லா நம்ம ஊற வச்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உளுந்தும் 2 டைம் போல் வாஷ் பண்ணியாச்சுங்க. அதுலேயும் தண்ணி சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ராகி வந்து நல்லா ஊறி வந்துருச்சுங்க. நான் உளுந்து வந்து தோல் எல்லாமே நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். கருப்பு உளுந்து எடுத்ததுனால. வெள்ளை உளுந்து எடுத்திங்கன்னா அதே தண்ணியவே நீங்கள் அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து சேர்த்துட்டு நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்பப்போ தெளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து உளுந்து நல்லா பூத்து வரும். இது வந்து 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வந்து பூத்து வருங்க. இதை மூடி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த ராகியை வந்து சேர்த்துக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ராகி வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். இதுலேயும் அப்பப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா மஞ்சிருச்சு, ராகி வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கல் உப்பு சேர்க்குறீங்கன்னா அரைக்கும் போதே சேர்த்துருங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கலந்துட்டேன். ஒரு 8 மணி நேரம் போல் இதை நம்ம புளிக்க விட்டுடலாங்க. இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு வந்து நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை நார்மல் இட்லி மாவு மாதிரி இது ஃபுல்லாமே கிண்டிட்டு நம்ம இட்லி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி மேலாக்க எடுத்து தாங்க நம்ம இட்லி ஊற்றணும். இப்போ வாங்க நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி தட்டில் நான் துணி போட்டிருக்கேன். இதே மாதிரி மாவு எடுத்து இட்லி ஊற்றிக்கோங்க. இட்லி எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இட்லி வேக வைக்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சுட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக் எடுத்து குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் போல் இதை நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சிட்டு இதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. இப்போ ஒரு இட்லி மட்டும் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு பஞ்சு போல் வந்திருக்குன்னு. இதுக்கு வந்து ஒரு கார சட்னி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார சட்னியோட ரெசிபி நான் அடுத்த வீடியோவாக போடுறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான ராகி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதே மாவுலேயே தோசை ஊற்றிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக வரும். ஊற்றினதுக்கப்புறமா அது மேலே வேணுங்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் சேர்க்கலை. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. தோசை வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம்.
ரொம்பவே ஹெல்த்தியான ராகி தோசை, ராகி இட்லி எப்படி செய்யலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.